வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 2025 கொஸ்டின் பேப்பர். அதோட கீ ஆன்சர்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இப்ப நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். எஸ், இப்ப ப்ராப்ளம் 14, அதாவது 5 மார்க் கொஸ்டின். பாத்தீங்கன்னா இதுல கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். 28,600 தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். எஸ், இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஜாப் காஸ்டிங் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதுல ஒண்ணுமே இல்ல, வெறும் மெட்டீரியல்ஸ் அண்ட் அந்த மெட்டீரியல்ஸோட வேஜஸோட ஓவர் ஹெட், வேரியபிள் ஓவர் ஹெட் ஆட் பண்ண போறோம். அண்ட் இதுல வந்து நம்ம ப்ராஃபிட் கேட்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. ஃபார் ஆல் ஜாப் இஸ் ₹6,000 ஃபார் ₹4,000 கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது 6,000 ருபீஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் தான், லேபர் ஹார்ஸ் தான் அந்த 4,000 இருக்கணும். இங்க ஹார்ஸ் 4,000க்கு முன்னாடியும் அவங்க ருபீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இது நிச்சயம் ப்ராப்ளம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருக்கும். அப்படி நம்ம வந்து இந்த 4,000 ஹார்ஸா வச்சு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 500 தான் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் இஸ் 500. ஓகே, அதாவது நம்ம இந்த 4,000 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்கத 4,000 ஹார்ஸா நம்ம கன்சிடர் பண்ணி போட்டிருப்போம். ஓகேவா? எஸ், இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஓக்யூ. இது ரொம்ப ஈஸி. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இதுதான். இஓக்யூல போட்டிருப்போம் 60 யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. எஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹால்சேபன் அண்ட் ரோவன்ஸ் பிளான்ட். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதுவே வந்து நேத்து இம்பார்ட்டன்ட்லயும் நான் சொல்லி இருந்தேன் இந்த ப்ராப்ளம். இதுவும் நமக்கு புக்ல இருக்க அதே கொஸ்டின் தான் நம்ம போட்டிருக்கோம். ஹால்சே பிளான் படி 35 அண்ட் ரோவன் பிளான் படி 36.67. ஓகே, இது பாத்தீங்கன்னா அந்த டிஏ கேட்டிருந்தாங்க இல்லையா? டிஏ வந்து ஆக்சுவல் ஹார்ஸோட மல்டிப்ளை பண்ணி we have to add. எல்லாத்தோடமே இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஹால்சே பிளானோடையும் சரி, ரோவன்ஸ் பிளானோடையும் சரி, டிஏ வந்து நம்ம ஆட் பண்றோம். ஓகே, அப்புறம் லேபர் ஹார் ரேட். இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளமா கேட்டிருந்தாங்க. அண்ட் இருந்தாலும் இது ஈஸி தான். அதாவது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு, அண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆக்சுவல் ஹார்ஸ் நமக்கு என்னன்னு கிடைச்சிரும். அண்ட் ஐடல் டைம் பாத்தீங்கன்னா அதுல வந்து 5% சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆக்சுவல் ஹார்ஸ்ல 5% ஐடல் டைம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளவுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படி எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார்ஸ் கிடைச்ச பிறகு இந்த ஃபேக்டரி ஓவர் ஹெடோ அண்ட் கிஃப்ட் டு ஒர்க்கர்ஸ், இது நம்ம காஸ்ட் இல்லையா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அண்ட் எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹார்ஸால நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். தட் இஸ் 5.03. இதுதான் லேபர் ஹார் ரேட். 1 ஹாருக்கு லேபருக்கு செலவு பண்றது இட் இஸ் 5.03. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 19th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா மிஷின் ஹார் ரேட். மிஷின் ஹார் ரேட்டும் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் தான், நிறைய வாட்டி வரும் அப்படின்ட்டு நம்ம சொன்ன ப்ராப்ளம் தான். இதுல ஒரே ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து ஆல்ரெடி புக்ல வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராப்ளம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, power 4 units per hour at a cost of ₹25 paise per hour. ஓகே, இதுல வந்து 25 பைசே per hourனே கொடுத்துட்டாங்க. சோ நம்ம எந்த அந்த 4 யூனிட்ஸ் வச்சு நம்ம எந்த ஒரு கால்குலேஷனும் நம்ம போட வேண்டியதே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து பவருக்கு போடும்போது 25 பைசே ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஏன்னா வந்து நம்ம எல்லாமே ஹாருக்கு தான் கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்படின்னும் போது நமக்கு per ஹார்க்கே பவர் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. சோ நம்ம எந்த கால்குலேஷனுமே போடாம டைரக்டா 0.25 நம்மளோட per ஹாரோட ஆட் பண்ணிட்டோம்னாவே நமக்கு கிடைச்சிரும். இது புக்ல இருக்க ஆன்சருக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னா அது வந்து per ஹார்க்கு கொடுக்கல. ஓகே, ஒரு ஹாருக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்றாங்க அண்ட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு தான் கொடுத்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா per ஹார்க்கே கொடுத்திருக்காங்க. சோ டைரக்டா நம்ம 0.25 ஆட் பண்ணணும். அதனால நமக்கு 2.75 வருது. புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.7 இருக்கும். ஓகே, எஸ், இது 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 6 ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல நமக்கு வந்து லேபர் ஹார் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கும். இதை தவிர்த்து மீதி எல்லாம் நீங்க ஈஸியா வந்து எல்லாத்துலயுமே 5 மார்க் வாங்கிட முடியும். அண்ட் நெக்ஸ்ட் 10 மார்க்ஸ் பார்க்கலாம். 10 மார்க்ல பாத்தீங்கன்னா 21st ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒண்ணுமே இல்ல, கொடுத்திருக்க சிம்பிள் இன்ஃபர்மேஷன் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஃபேக்டரி காஸ்ட் 1,60,000 அண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1,70,000, அப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 1,73,000, ப்ராஃபிட் 27,000. இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். அண்ட் சிம்பிள் ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் தான் ப்ராப்ளம் நம்பர் 22. இதுவுமே ரொம்ப சுலபமா தான் இருந்தது. ஏன்னா டூ மெனி இன்ஃபர்மேஷன் இல்ல, வெறும் லிமிட்டடா 3 ரெசிப்ட் அண்ட் 2 இஷ்யூஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஓகே, அதுல சிம்பிள் ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா 3,000 யூனிட்ஸ் valued at 7,20,000. ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து 240 per யூனிட். க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ இது. அதே மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ்ல 3,000 யூனிட்ஸ் valued at 7,26,000. ஒரு யூனிட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 242. இது எல்லாமே க்ளோசிங் ஸ்டாக்கோடது நான் கொடுத்திருக்கேன்.
ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 23. ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா லேபர்ல 5 மார்க்ல கேட்டிருப்பாங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இது 10 மார்க்ல இப்ப கேட்டிருக்காங்க. ஓகே, செப்பரேஷன் மெத்தட் 3%, ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் 1.5%, ஃப்ளக்ஸ் மெத்தட் 4.5%. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 24, அதுல ஒரு டைப்பிங் எரர் இருக்கு. ஐ ஹோப் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓவர்ஹெட் ரேட் பர் ஹார் வந்து ஹார்லி ரேட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஹார்ஸ் எத்தனைன்றதை கொடுத்துருக்கணும். பட் ப்ராப்ளம்ல எத்தனை ஹார்ன்றதே இன்ஃபர்மேஷன் இல்ல. ஓகே, நம்பர் ஆஃப் ஹார்ஸ் கொடுக்கவே இல்லை ப்ராப்ளம்ல. அப்ப நம்ம ஹார்லி ரேட்டே கண்டுபிடிக்க முடியாது. இது பரவாயில்ல, ஹார்லி ரேட் கண்டுபிடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஓவர் ஹெட் போடலாமா அப்படின்னு பார்த்தா அதுலயும் நமக்கு இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங். அதாவது நம்மளோட சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அலோகேட் பண்றாங்க இல்லையா அவங்களோட பெர்சன்டேஜ், இது வந்து நம்ம ரிப்பீட்டட்ல போடலாம். பட் பி கியூ பாருங்க, ஆக்சுவலி கியூல வந்து உங்களுக்கு அங்க பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும். ஏன்னா இது வந்து இதுவும் உங்களுக்கு புக்ல இருக்கு இந்த ப்ராப்ளம். நீங்க ரெஃபர் கூட பண்ணலாம். இது வந்து கொஸ்டின்ல உங்களுக்கு எரர் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்கவும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 10 மார்க்லயும் உங்களால ஈஸியா வந்து 3 ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருக்க முடியும். அண்ட் உங்களால மார்க் ஃபுல்லா வாங்கியிருக்க முடியும். எத்தனை பேருக்கு இதுல சென்டம் வரும் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எஸ். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.